6ஆம் இடத்துல குருவின் பார்வையில் ராகு இருப்பது என்பது கடன் நோய், வம்பு வழக்கு, அசிங்கம், கேவலம் போன்றவைகளை அப்படியே தவிர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆக எதை பண்ணாலும் அந்த கண் திஷ்டி, இந்த கண் திஷ்டி, அவன் இப்படி பார்க்குறான், இவன் இப்படி பார்க்குறான்னு நினச்சிக்கிட்டு இருந்தது இந்த மாதம் இருக்காது. 6ஆம் இடத்தில் ராகு இருக்க 11ஆம் இடத்தில் ராசிநாதன் இருப்பது எல்லா எதிர்ப்பையும், சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளில் கூட சக்ஸஸ் இருக்கும். கோர்ட்டில் மாட்டிக்கிட்டேன், போலீஸில் மாட்டிக்கிட்டேன், இதில் இப்படி இருக்குது, அதில் இப்படி இருக்குது, அந்த வக்கீல் சரியில்லை, இந்த வக்கீல் சரியில்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த என்ன பண்ணுறதுன்னு தெரியல எல்லாத்துக்குமே ஒரு ஞானக்கண் திறந்தார் போல ஒரு தெளிவு தீர்வுகள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு அவசியம் இருக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்குது. 9ஆம் இடம் வலுவாக இருக்கிறது. பாக்கியங்கள் கிடைக்கும், திருமணம் நடக்கும், புத்திர பாக்கியம் கிடைக்கும், வீடு வாங்க முடியும், வாகனம் வாங்க முடியும். அவரவருடைய வயதிற்கேற்றார் போல் இது நடக்கும். ஒரு 50 வயசுக்காரருக்கு கல்யாணம் ஆகும்னு சொல்ல முடியாதுல்ல. 20 வயதுக்காரருக்கு தேவைப்பட்ட பாக்கியங்கள் கிடைப்பது, 50 வயதிற்கு தேவைப்பட்ட பாக்கியங்கள் கிடைப்பது என்பது போன்ற அனைத்து அமைப்புகளிலும் ஒரு நிறைவான பாக்கிய அமைப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுபமான நல்ல மாதமாகவே இந்த மாதம் கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குங்க.